Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா டைப்னா என்ன, அண்ட் தென் ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன டைப்பில் வந்து டேட்டா டைப்ஸ் இருக்குது, அண்ட் தென் அந்த டேட்டா டைப் எல்லாமே எப்போ நம்ம ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பை ஒன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி பேசிக் டாட் HTML சொல்லிட்டு அதில் ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். இந்த ஃபைல் வந்து ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேகை வந்து இந்த script.js ஃபைல் வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன். இப்போ டேரெக்டாக நம்ம ஸ்கிரிப்ட் ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து 3 டைப்பில் வந்து டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ட்ரிவியல் டேட்டா டைப்ஸ், அண்ட் தென் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா காம்போசிட் டேட்டா டைப். ஓகேங்களா, இல்லை ஃபஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்பர், ஸ்ட்ரிங், அண்ட் தென் பூலியன் சொல்லிட்டு டேட்டா டைப்ஸ் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிவியலில் நல், அன்டிஃபைன் சொல்லிட்டு டேட்டா டைப்ஸ் இருக்குது. அண்ட் தென் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட், அரே, ஃபங்க்ஷன் சொல்லிட்டு டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்பர்ஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லேட், ஜஸ்ட்டு வந்து நம்பருக்காக வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். நம் ஈக்குவல் ஜஸ்ட் வந்து 10 நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வேரியபிளில் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இது பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து console.log இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த நம்பர் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நம்பர் ஃபைனலாக செமிக்கோலன் வச்சுட்டு இந்த ஃபைல் நான் ரன் பண்ணுறேன். இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டில் போயிட்டு நம்ம வந்து கன்சோல் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட் நமக்கு 10 சொல்லிட்டு நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து என்ன டைப் அப்படிங்கிறது நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைப் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைப் ஆஃப், ஸோ இந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு ஜஸ்ட்டு வந்து இந்த நம் அப்படிங்கிற வேல்யூ நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட்டில் நமக்கு வந்து நம்பர் சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த நம்பர் நாங்கள் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் இங்கே வந்து கன்கார்டினேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கோலன் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அப்போ 10ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் அப்படிங்கிற டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ண சொல்லி இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். அகைன் லெட் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா மை நேம் நான் கொடுக்குறேன். இந்த டபுள் கோட்ஸில் சத்யான்னு நான் கொடுத்துட்டு இந்த ஃபைலில் வந்து ஃபைனலாக செமிக்கோலன் வச்சுக்கிறேன். சேம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சோல் அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நம்பருக்கு பதிலாக ஜஸ்ட்டு மை நேம் அப்படிங்கிற வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அங்கே டைப் ஆஃபில் பார்த்தீங்க அப்படின்னா மை நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபைல் நான் சேவ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப் வந்திருக்கும். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் வந்து நான் டபுள் கோட்ஸில் வந்து நான் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ டபுள் கோட்ஸில் நம்ம நேம் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா பூலியன் டேட்டா டைப். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இன்னொரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். லெட், ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா இஸ் ஸ்டூடெண்ட் நான் கொடுக்குறேன். இஸ் ஸ்டூடெண்ட் இங்கே என்ன பண்ணுறேன்னா இங்கே ட்ரூ நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ட்ரூ கொடுக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னா வந்து ட்ரூ நான் கொடுத்து என்ன பண்ணுறேன்னா வேரியபிளில் வந்து வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சோலில் போய்ட்டு அந்த வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ console.logல நீங்கள் மை நேமுக்கு பதிலாக இந்த இஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். அந்த இது காப்பி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூன் வந்திருக்கு. அந்த இது வந்து பூலியன் டேட்டா டைப்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிவியல் டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தா நல் அண்ட் அன்டிஃபைன்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து லேட் ஜஸ்ட் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அட்ரஸ் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இல்லை அப்படிங்கிறனால நல் நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து கன்சோல் அப்படின்னு நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கன்சோலில் போயிட்டு ஜஸ்ட் அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இங்கேயும் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து நல்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற டைப்பில் வந்து வந்திருக்கும், பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்டிஃபைன்ட். ஓகேங்களா, அன்டிஃபைன்ட் அப்படின்னா நம்ம எதுவுமே டிஃபைன் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த வேரியபிள் மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அன்டிஃபைன் சொல்லி நம்ம மென்ஷன் ஆகிக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே லேட் இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, மொபைலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் எதுவுமே கொடுக்கல, வேரியபிள் மட்டும் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து console.logல போயிட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த console.log அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து மொபைல் நான் கொடுத்துக்கிறேன். சேம் இதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபைல் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன் சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம வந்து வேரியபிள் மட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதில் வந்து வேல்யூ அசைன் பண்ணாதனால நம்மளுக்கு வந்து அன்டிஃபைன் சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல் பார்த்தாச்சு, அண்ட் தென் பண்ணால் அன்டிஃபைன்டு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா இந்த காம்போசைட் டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், அரே, அண்ட் தென் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து இங்கே லெட் நான் கொடுத்துக்கிறேன். லெட்டில் வந்து ஜஸ்ட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் நேம் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இங்கே கர்லி ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஆட்ரிபியூட் வேல்யூ நான் கொடுக்குறேன். இங்கே வந்து நேம் நான் ஃபஸ்ட்டு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். கீ அதன் கீயோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா சத்யா நான் கொடுத்துக்கிறேன். சத்யா அந்த நெக்ஸ்ட்டு கீ பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அட்ரஸ் கீயோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா சேலம். அண்ட் தென் தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா மெயில் ஐடி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ மெயில் கோலன் டபுள் கோட்ஸ்குள்ளார ஜஸ்ட் வந்து satya@gmail.com. ஸோ ஃபைனலாக செமிகோலன் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு console.logல போய்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த இன்ஃபோ நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்ஃபோ அது கன்கார்டினன்ஸ்க்காக ப்ளஸ் கொடுத்துட்டு இங்கே டபுள் கோட்ஸ்குள்ளார ஜஸ்ட் ஒரு கோலன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து அகைன் நான் வந்து இங்கே டைப் ஆஃபில் இன்ஃபோ கொடுத்துக்கிறேன். ஸோ டைப் ஆஃப் இதில் வந்து இன்ஃபோ. ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இது நான் கட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து கன்சோல் லாகில் வந்து வெறும் இன்ஃபோ மட்டும் கொடுத்துட்டு இந்த டைப் ஆஃப் வந்து அடுத்த கன்சோல் லாகில் கொடுத்துக்கிறேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நேம் அட்ரஸ் மெயில் சொல்லிட்டு இந்த 3 ஆட்ரிபியூட் வந்திருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து console.logல வந்து அந்த டைப் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து டைப் ஆஃப் இதில் போய்ட்டு இன்ஃபோ நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து என்ன டைப் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஜஸ்ட்டு Ctrl S கொடுக்குறேன். இது வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற டைப் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதே அப்படிங்கிற டைப் பற்றி பார்க்கலாம். ஸோ லெட் இங்கே வந்து டேட்டாங்கிற ஒரு வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இன்டிஜர் வேல்யூ, ஃப்ளோட் வேல்யூ, ஸ்ட்ரிங் வேல்யூ நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நம்ம அதே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட் வேல்யூ நான் கொடுக்குறேன். 33.5 நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து சத்யா நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இந்த ஃபைலில் வந்து ஃபைனலாக செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து console.logல் நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இன்ஃபோக்கு பதிலாக டேட்டா நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே டேட்டா நான் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த அரே அப்படிங்கிற டைப் வந்துருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு டைப்பில் வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அரே அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து கன்சோல் நான் கொடுத்துக்கிறேன். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார இங்கே வந்து டைப் ஆப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். மை ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஓகே. இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்து செமிகோலன் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டைப் ஆப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா மை ஃபங்க்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கர்லி ப்ராக்கெட்லாம் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு வந்து எம்டியாக மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு Ctrl S கொடுத்து இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டைப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டேட்டா டைப். ஸோ இதான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் பார்த்தாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ட்ரிவியல் அண்ட் தென் காம்போசிட் டேட்டா டைப் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் வந்து டேட்டா டைப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் டேட்டா டைப்னா என்ன, அண்ட் தென் டேட்டா டைப் வந்து எப்போ நம்ம ப்ரோக்ராமிங்கில் வந்து யூஸ் பண்ணுறது, ஸோ அப்படின்னு பற்றி நம்ம ஒன் பண்ண டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல டைப் பார்க்கலாம். ஸோ அடியில் பை சி.